வெளிச்சம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம் நேயர்களே. பண்டிகை கால சிறப்புகள். ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா என்ற சொல் வடமொழியில் சொல்லப்படுகிறது. மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானுக்கு அணுக்கையாக உள்ளது. நன்மைகளை பலவாறு வாரி வழங்கக்கூடிய ஒரு பேராற்றல் உள்ள நாள். ஆருத்ரா தரிசனம் என்பது தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய வாழ்வின் கோர தாண்டவங்கள், அதாவது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அறிந்தும் அறியாத தெரிந்தும் தெரியாத பல இன்னல்களை எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் மார்கழி திருவாதிரை. இந்த ஆண்டு மார்கழி மாதம் 11ஆம் தேதி 27/12/2023 புதன்கிழமை ஸ்ரீ ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு ஒரு விழாவானது சிதம்பரத்தில் கொண்டாடப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களிலும் அந்த இறைவனுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்புகளை தரக்கூடியது இந்த ஆருத்ரா தரிசனம். சிவர் பக்தர்கள், சிவனடியார்கள் அனைவருக்குமே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த நாளை எண்ணி காத்திருப்பார்கள். மார்கழி மாதம் பாவை நோன்பு நோற்பதோடு திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் பாடி ஆடி பாடி உள்ளம் குளிர்ந்து உயிர் குளிரக்கூடிய நாளில் இறைவன் எடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆனந்த தாண்டவ திருநாள் மார்கழி மாதம். ஒவ்வொரு மாதத்திலும் சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்படிப்பட்ட பூஜைகளில் திருவாதிரை தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தில் பெண்கள் எல்லாரும் களி நோன்பு இருப்பார்கள், விரதம் இருப்பார்கள். தங்கள் கணவனாருக்கு ஆயுள் நீடிக்க வேண்டி இன்று சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து அந்த இறைவனை கொண்டாடி மகிழ்வார்கள். முதலும் முடிவும் இல்லாத இறைவன் சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானது திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு திருவாதிரத்தில் சிறப்பு பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் செய்வார்கள். அதிகமான சிறப்பு காலங்காலமாக நடந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது அது ரொம்ப முக்கியம். எந்த பரமனுடைய நடனத்திற்காக நித்தம் ஏங்கி தவித்தார்களோ வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் மற்றும் ஆதிசேஷன் சிவபெருமானனுடைய ஆனந்த நடனத்தை காண்பதற்காக தவமிருந்து அத்தகைய உயர்வான நிலையை பெற்ற நாள் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம். இந்த நாளில் ஒரு விளக்கேற்றாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு. பொதுவாக ஒரு பண்டிகை வருகிறது என்றால் உங்கள் வீடு சுத்தமாக வேண்டும். வீட்டை நன்றாக பெருக்கி சுத்தமிட்டு வீட்டை அலங்காரம் செய்து கோலமிட்டு உங்கள் வீட்டு குத்துவிளக்கை ஏற்றி அதில் தூபதீப ஆராதனை எல்லாம் செய்து இறைவனுக்கு பிடித்தமான திருவாதிரை களி, அந்த களியை நீங்கள் செய்து இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து சிவபுராணம், பஞ்சபுராணம், சிவசிவ என்கிளர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே என்று சிவகதியோடு இறைவனை அப்படியே உச்சம் முகர்ந்து இறைவனுடைய திருவுருவப் படத்திற்கு அலங்காரம் செய்ய வேண்டும். சிறப்பு அலங்காரங்களோடு சிவபெருமானை காண்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பால், தயிர், பஞ்சாமிர்தம், பலரசங்கள், இளநீர் இது போன்ற பொருள்களை எல்லாம் கொண்டு போய் அபிஷேகத்திற்கு தர வேண்டும். உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பட்டாடை கொண்டு போய் இறைவனுக்கு சாற்ற வேண்டும். அது அலங்காரத்தில் எம்பெருமான் இறைவன் ஈசன் சிவலிங்க திருமேனியோடும் அதே நேரம்
ஆனந்த நடராஜராக, பேரே ஆனந்த நடராஜர், அந்த நடராஜருடைய பூஜை அபிஷேகம் முடிந்து திரை விளக்கப்பட்டு அந்த காட்சி தான் ஆருத்ரா தரிசனம். காத்து கிடக்க வேண்டும். அன்று விரதம் இருந்து உபவாசமாக இருந்து இறைவனை கண்குளிர கண்டு கொண்டால் கணவனாருக்கு நீண்ட ஆயுள் வேண்டும், அவர் ஆயுளோடு இருந்தால் நாங்கள் தீர்க்க சுமங்கலியோடு இருக்க முடியும் என்று விரதத்தினுடைய மகிமை சொல்கிறது. குடும்ப அமைதி வேண்டும், பொருளாதார வளர்ச்சி வேண்டும். அதுலேயும் நம்முடைய தமிழில் திருவாதிரை அப்படிங்கிறது தான் அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. கடந்த ஆண்டு ஒவ்வொரு சிவாலயத்திலையும் இந்த ஆருத்ரா தரிசனத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே நீங்கள் தயாராகிருங்கள். அதனால் ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானை ஆலயங்களில் தான் தரிசிக்கணும். பல்வேறு நன்மைகளை பெற மக்கள் இப்பொழுதே தயாராகி விட்டார்கள். அதனால் 2023ஆம் ஆண்டை பொறுத்தவரை, அதாவது இந்த மார்கழி மாதம் வரக்கூடியது டிசம்பர் 27 அன்றைய தினம். அதுக்கு முன்னதாகவே வீடு வாசல்கள்லாம் சுத்தம் செய்யணும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் முதல் நாளே விரதம் இருந்துடணும். இந்த ஆருத்ரா தரிசன நாளில் நன்மை வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவர்கள் களி, கூட்டு ஆகியவற்றை கிட்டத்தட்ட எல்லா காய்கறிகளும் எடுத்து வைத்து கூட்டு சேர்த்து வழிபாடுவார்கள். வாழை இலையிலே இறைவனை சிவலிங்கத்தை திருமேனியாக விளக்கை பாவித்து அதில் எல்லா விதமான காய்கறிகளையும் சேர்த்து படைத்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து அதை அன்னைக்கு சிவஸ்தோத்திரங்களை அதிகமாக உச்சரிக்கணும். இந்த விசேஷ நாளை எதிர்நோக்கி விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் மார்கழி திருவாதிரையில் என்ன செய்யணும், இந்த நோன்பை ஆரம்பித்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். திருவாதிரை விரதம்னு ஒன்று இருக்குது. அதை இந்த மார்கழி மாதத்தில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதற்கப்புறம் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்ய உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் ஆருத்ரா தரிசனம் என்பது பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான திவ்யமான தரிசனம். குறிப்பாக சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட அன்பர்கள், அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த ஆருத்ரா தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் சென்று போய் பார்க்க வேண்டும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த இறைவனுடைய பிரபஞ்ச நடனம், இந்த நடனத்தினுடைய சிறப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆருத்ரா தரிசனம் ஒரு பிரபஞ்ச நடனம், உலகத்தினுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களும் உடையது. திருவாதிரை நாளில் நீங்கள் உங்கள் வயதுக்கு ஏற்ற விளக்கேற்றுங்கள், சிவாலயத்திற்கு செல்லுங்கள். அங்கே நடராஜர் சன்னதி முன்னதாக உங்கள் ஆயுள் எத்தனை முறையோ, உங்கள் கணவனாருக்கு 30 வயதா, 40 வயதா, 50, 47 அத்தனை விளக்குகளும் ஏற்றுங்கள். ஏற்றி கோவிலில் இறைவருக்கு பிரசாதம் கொடுங்கள். கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திர தானங்கள் சாதுக்களுக்கு, சன்னியாசிகளுக்கு செய்யுங்கள். இதனால் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக இறைவனே ஒரு அதீதியாக இருந்து உங்களிடத்தில் வருவார். உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடிய சாதுக்கள், சன்னியாசிகளுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உணவு கொடுங்கள். 27 நட்சத்திரத்தில் திரு என்கிற நட்சத்திரம் திருவாதிரைக்கும், திரு ஓணம் என்பது பெருமாளுக்கும் உரியதாக வருகிறது. அதனால் இறைவனுடைய அருள்மலையில் கருணையில் நனையும் நாள் தான் இந்த மார்கழி திருவாதிரை. சேந்தன்கிற ஒரு விறகு வெட்டி ஒரு அதீதிக்காவது அன்னமிட்ட பின்னரே தான் தன் மனைவியும் உண்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் வருமானம் இல்லாமல் போய்விட்டது, பட்னி கிடக்க நேர்ந்தது. அப்போது சிவபெருமானே அதீதியாக பசி என்றார். சேந்தனார் அவரை வரவேற்று உட்கார வைத்து, மனைவியிடம் வந்தவர் ரொம்ப பசியாக இருக்கார், அதனால் என்ன செய்யலான்னு கேட்டார். அந்த அம்மையார் கொஞ்சம் அரிசி இருக்குது, அரிசி மாவும் காராமணி பயிரும் இருக்குது, கொஞ்சம் வெல்லம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஒரு களியை கிண்டி தருகிறேன்னு சொன்னார். புறக்கடையில் போய் பிஞ்சு விட்டிருக்கும் காய்கறிகள் எல்லாம் பறித்து வாருங்கள், புளியும் மிளகாயும் உப்பும் விட்டு ஒரு கூட்டு செய்கிறேன், நீங்கள் விசனப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த தாயார் தன் கணவனார்கிட்ட சொல்கிறார். கொல்லப்புறத்தில் இருந்து 7 காய்கள் பறித்து வந்தார் சேந்தனார். அம்மையார் களியும் தாளகமும் தயாரித்து சிவசன்னியாசிக்கு விருந்திட்டார். போகும் வழியில் சாப்பிட கொஞ்சம் கட்டி கொடுங்கள் என்று சிவனடியார் கேட்டுக்கொண்டார். அதையும் மறுநாள் காலையில் தில்லை சன்னதிக்கு அம்பலவன் கோயிலில் வாசலில் இருந்து சேந்தனார் வீடு வர களி சிந்தியிருப்பதை பார்த்துட்டு அர்ச்சகர்கள் விசாரிக்கிறாங்க. நடந்து அற்புத நிகழ்வுகளை எல்லாம் அறிந்து சேந்தனாரினுடைய பக்தியை பாராட்டி வியந்து போய் அன்றிலிருந்து திருவாதிரை அன்று சிவபெருமானுக்கு, நடராஜருக்கு களியும் 7 தான் கூட்டு எனப்படும்
தாளகமும் நிவேதனாக படைப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனந்த தாண்டவ அற்புதத்தை அதன் தத்துவங்களை மகாவிஷ்ணு லக்ஷ்மியிடம் நாரதியிடம் தன்னை தரிசிக்க வந்த முனிவர்களிடம் எல்லாம் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆதிசேஷனுக்கு சிவதாண்டவத்தை திருவாதிரை என்று காண இந்த மாதிரி ஆசை வந்துடுது. நிறைய விளக்கம் சொல்லும் போது ஆசை வந்துடும். ஒரு கோயிலை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த சில நேரம் நம்ம அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசை வரும். அது மாதிரி தான் அந்த ஆசை வரும்பொழுது தில்லைக்கு ஆதரை என்று வரும்படி அருளியார் கூத்தினார். மகிழ்ச்சியோடு பாதி பாம்பாகவும் பாதி மானிட வடிவுடனமும் சிதம்பரத்திற்கு விரைந்தார். அந்த ஆதிசேஷன் தான் பதஞ்சலி முனிவராக அந்த ஆதிரை நாளுக்காக காத்திருந்தார். எந்த பரமனின் நடனத்திற்காக நித்தம் ஏங்கி தவித்திருக்கிறார். அந்த தவிப்பை பூர்த்தி செய்வதற்குத்தான் அந்த வியாக்கர பாரதரின் நட்பும் கிடைச்சிருக்கிறது. திருமூலட்டானேஸ்வரரின் தில்லையில் இருக்கிறது. பூஜைக்கு வண்டு தேன் உறிஞ்சாத மலர்கள் வேண்டுமென்று வியாக்கரபாதரும் விரும்பினார். அதனால் பொழுது முளர்வதற்கு முன்னால் மரங்களில் ஏறி பூ பறிக்கணும் அப்படின்னு வழுக்காத புலி கைகளும் கால்களும் பூக்களை அடையாளம் கண்டுகொள்ள புலி கண்களும் வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். வியாக்கரை என்பது புலியை குறிக்கிறது, பாதர் என்பது பாதங்களை குறிக்கக்கூடியது. இந்த புலிக்கும் அந்த பாம்புக்கும் ஆடிய தாண்டவம்தான் திருவாதிரையின் ஆனந்த நர்த்தனம். அந்த ஆனந்த தாண்டவனின் அருளை பெற நாமும் இன்றே நடராஜ பெருமானை தரிசிக்க கிளம்புவோம். என நேயர்களே, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். பேப்பர் பேனாவை எடுத்துக்கோங்க. அதன் பிரகாரம் சொல்ல விஷயங்களை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டும் இது போன்ற நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.